வேர்ட்பிரஸ்ல எலிமெண்டர் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி என்டையர் வெப்சைட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் தேவையில்லை. வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸ் எப்படி ஆன்லைனில் க்ரோத் பண்ணுறது, அப்புறம் வெப்சைட் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களோட வேர்ட்பிரஸ் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டேஷ்போர்ட் வந்துக்கோங்க. வந்துட்டு தீம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா அப்படின்ற தீம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி தீம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்லாம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்க்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கின்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ப்ளக்கினும் இல்லை, நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். ஆட் நியூ ப்ளக்கின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எலிமெண்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வருது பாருங்கள், எலிமெண்டர் பை elementor.comனு. இதை இன்ஸ்டால் நோன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை ஆக்டிவ் பண்ணிட்டோம். இதை நான் பண்ணோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், எக்ஸ்ட்ரா எலிமெண்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மை எலிமெண்டர் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் மட்டும் தான் காட்டும். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நியூ டேப்பில் உங்களுடைய எலிமெண்டரோட வெப்சைட் உங்கள் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்தோன்னா உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி காட்டுது. உங்களுக்கு வரும்போது இங்கே என்ன கேட்கணாக்கா, உங்களுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட்டு. ஸோ எதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம லோக்கலாக இங்கே நிறையா விஷயத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அக்கௌண்ட் தேவை, அதுக்காக தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸில் இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்ஸ், இதில் ஏபிஐ கீ, கூகுள் மேப்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னா ஏபிஐ கீயை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு, இதெல்லாம் இங்கே என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃபாண்ட் ஐகான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் பை டிஃபால்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் மேனேஜர். ஸோ ரோல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனு பாருங்கள். இப்போ எடிட்டர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நோ ஆக்சஸ் டு எடிட்டர் அப்படின்னு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு அப்கிரேட் வெர்ஷன் வேணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரீ வெர்ஷன் தான், அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்காது. அடுத்து டூல்ஸு. ஸோ டூல்ஸை போனீங்கனாலும் இங்கே பாருங்கள், ஜென்ரேட் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா, சிங்க் லைப்ரரி, இந்த மாதிரியான எலிமெண்டர் லைப்ரரி நீங்கள் சிங்க் பண்ணால் பண்ணிக்கலாம். சேஃப் மோடு, டிசபிள், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரீப்ளேஸ் யூஆர்எல், அதாவது இப்போ என்டையர் வெப்சைட்டில் ஓல்டு யூஆர்எலுக்கு பதிலாக நியூ யூஆர்எல் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வேர்ட்பிரஸோட வெர்ஷன்னு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோடு. ஸோ இப்போ உங்களோட வெப்சைட் மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்குது அப்படின்னாக்கா பாருங்கள், கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு பேஜ் செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதை ஃபுல்லாக நீங்கள் இங்கே இப்போது இந்த வெப்சைட்லேருந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி அங்கே போய் நீங்கள் இங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்கே போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. அடுத்து சிஸ்டம் இன்ஃபோனாக்கா இந்த வேர்ட்பிரஸ் சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன், இங்கே அந்த டேட்டா பேஸ், பிஹெச்பி என்ன வெர்ஷன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அடுத்து கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ இங்கே ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப்பு, சப்மிஷன், கஸ்டம் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணால் நீங்கள் கஸ்டம் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கெலாம் நீங்கள் ஆனால் அப்கிரேட் பண்ணணும். கஸ்டம் ஐகான்ஸு, கஸ்டம் கோடு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்கிரேட் பண்ணணும். அடுத்து ஆப்ஸு. ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் ப்ரீமியம், இது ஃப்ரீ. நீங்கள் வேணும்னா அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டரோட செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நம்ம பேஜஸ்க்கு போயிடலாம். ஸோ நான் ஆல் பேஜஸ் வந்துட்டேன். ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஜான ஹோம் பேஜ் நான் எடிட் பண்ணுறேன். ஹோம் பேஜ் தான் நான் என்னோடய ஃப்ரண்ட் பேஜாக நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு செட் பண்ணுறதுக்கு உங்களோட செட்டிங்ஸில் போய் நீங்கள் அதை பண்ணணும். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கேன்.
நீங்கள் நம்மளோட வேர்ட்பிரஸோட ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் அதை எடிட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா எடிட் வித் எலிமெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது தூக்கிக்குள்ளே போட்டுடுறேன். இதுக்குள்ளே நமக்கு வேணுன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்டில் நார்மல் இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், நான் இமேஜை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு இமேஜ் வந்து நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஹைட்டும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த லேஅவுட்டில் போனீங்கன்னாக்கா மினிமம் ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. சும்மா இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ அது ஆகக்கூடாதனால நீங்கள் ஸ்டைலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இமேஜ் சைஸில் வந்துட்டு நீங்கள் என்ன வச்சுட்டு பொசிஷன் வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா இது வந்து இந்த மாதிரி சென்டர் ஆகிடும். ரிப்பீட் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிப்பீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா இது வந்துடும். இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து கவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து வேறு என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டு இல்லை உங்களுக்கு பட்டன்ஸு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணுறேன். நான் போய்ட்டு சும்மா கொஞ்சம் கட்டன் கொடுக்குறேன். வெல்கம் டு அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு வெல்கம் டு மை வெப்சைட்னு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சும்மா அப்படி சென்ட்ரலைன் பண்ணிக்கிறேன். சென்ட்ரலைன் பண்ணிவிட்டு இங்கே கலரும் பாருங்கள், உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸ்டைலில் போனீங்கன்னாக்கா இந்த டெக்ஸ்ட் கலர்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போ ஒயிட்டாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்து மறுபடியும் இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கீழே கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் இதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா மாற்றி போட்டுனா இங்கே வந்துடும். இதுலேயும் போய்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனுங்க இருக்கும் சென்டர் அலைன்னு. ஸ்டைலில் போய்ட்டு இதை சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். கலரில் போய்ட்டு இதுலேயும் சேம் ஒயிட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வேணால் நீங்கள் சும்மா கொஞ்சம் என்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணினாலே மல்டிபிள் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதுக்கு கீழே இன்னொரு பட்டன், இதுக்கு கீழே என்ன பண்ணலான்னா ஒரு சிடிஓ ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இங்கே பட்டன் வந்துடும். இது கீழே வந்துருச்சு. இதை சும்மா அப்படி ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு மேலே வந்துடும். பாருங்க வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் சென்ட்ரல் பண்ணால் சென்டராக வந்துடும். இந்த பட்டன் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ஸ்டைலில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதோட கேப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களால் அப்படி இங்கே கிளிக் பண்ண முடியலன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் நேவிகேட்டர்னு, இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு அந்த கண்டெய்னர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேப்பு டாப் அண்ட் பாட்டம். அதுக்கு வந்து அட்வான்ஸில் போய்டுங்க. அட்வான்ஸில் போய்ட்டு இந்த பேடிங் இருக்குது பாருங்கள், பேடிங் டாப்பில் இருந்து ஒரு 50 பிக்சல் இந்த லிங்க் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு 50 லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம 0 வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் பண்ணி முடித்தோடனே இங்கே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். ஸோ பாருங்கள் நம்ம ஹெட்டர் ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம இந்த செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இப்போ நம்ம இது வந்து இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் இப்போ ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இந்த ஆட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பிளாக்ஸு, பேஜஸ், அப்புறம் மை டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு செக்ஷனும் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோ அப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா வந்து பெய்டு ஒன், அதை வந்து பெய்டு யூஸர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. இல்லை வந்து ப்ரோ இல்லாமல் ஒரு சில செக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே போடல. இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சர்ட் வரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா அது பாருங்கள் வந்து ஆட் ஆகிடுச்சுங்க.
இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோடது ஃபுல்லாக ஒயிட் தீம் இல்லைங்களா, அதனால் அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைல்ஸில் போயிட்டு இந்த கலர்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு அந்த இதில் வந்து தீம் கோட் அப்படின்னு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போய் நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த செகண்டரி அப்புறம் இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான ஸ்டைல்லையும் போயிட்டு நான் இதையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கலரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதையும் நான் ஒரு டைம் அப்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அது கீழே நமக்கு வந்து கண்டென்ட்டு கொஞ்சம் நம்மளோட அந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோம். இது வந்து ஒரு செக்ஷன் நம்ம அப்படியே எடுத்து போட்டு டெம்ப்ளேட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் டெம்ப்ளேட் போய்ட்டு பேஜஸ் அப்படின்னு போகலாம் நீங்கள். ஸோ பேஜஸ் அப்படின்னு போனீங்கனாலும் இதில் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் சேம் அதே தான். ப்ரோ அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரீன்றதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃப்ரீயில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் ஒரு டைம் ப்ரிவியூ பார்த்துக்கலாம் எப்படி அந்த செக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அபோட்டஸு, அப்புறம் சர்வீசஸ்ஸு, இந்த ஒய் சூஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து எப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்டையர் செக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் இதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதை அப்படியே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ்லேயும் பண்ணலாம், இல்லை நியூவாக ஒரு பேஜ் போய்ட்டு அந்த பேஜில் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இங்கேயே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேஜஸ்லேயே போனீங்கன்னாக்கா வேறு எங்கே ப்ரோ அப்படின்னு இல்லாமல் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இந்த செக்ஷனை யூஸ் பண்ணலாம். அவர் சர்வீஸ்ன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் போனால் பாருங்கள் அவர் சர்வீஸு, அது கீழே கொஞ்சம் சர்வீஸ் 1 சர்வீஸ் 2 அப்புறம் கொஞ்சம் FAQ இந்த மாதிரி ஃபுட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா அந்த ஃபுல் செக்ஷனும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு இந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் போய்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இமேஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் சும்மா டம்மியாக 2-3 இமேஜை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் காப்பி ஆப்ஷன் இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு கூட இங்கே வந்து நம்ம பாருங்கள் அங்கே இருக்கிற இமேஜ் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன். இப்போ நான் இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ரைட் கிளிக் பண்ணி கூட இதை நான் டிலீட் பண்ணிடலாம். பாருங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணல. இப்போ அதே மாதிரி இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற டம்மி இமேஜை வந்து டிலீட் பண்ணிடுறேன். அடுத்து FAQ வந்தீங்கனாலும் சேம் அதே மாதிரி அது கீழே வந்தீங்கன்னா டைட்டில் இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபுட்டர் செக்ஷன் நமக்கு தேவையில்லை, அதனால் இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். இதையும் தேவையில்லை, டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இதுக்கு நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சினாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை இதே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சைட்டு போய் பார்க்கலாம். பாருங்கள் இந்த செக்ஷனில் நம்ம முன்னே ஆட் பண்ணது இப்போ இந்த செக்ஷன்லேருந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிருக்கோம் பாருங்கள். அவர் சர்வீஸில் சர்வீஸ் 1 சர்வீஸ் 2 இந்த மாதிரி வரும். அப்புறம் FAQ வரும் உங்களுக்கு. அது கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு CTA. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிளாக்ஸில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, பேஜும் பார்த்தாச்சு, ஃபுல் கஸ்டமைஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அங்கே பாருங்கள் ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, சூஸ் டெம்ப்ளேட் டைப்னு கேட்கும். நீங்கள் செக்ஷன், அதாவது உங்களுக்கு ஒரு என்டையர் பேஜை நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ நான் செக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு
இதுக்கான நேம் நீங்கள் சும்மா அதை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்கலாம், சிடிஎஸ் செக்ஷன் கொடுக்குறேன். கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே போய்ட்டு அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டில் நம்ம என்ன விஷயத்தை ஆட் பண்ணணுமோ அதை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸில் போய்ட்டு 2 காலம் லேஅவுட் போட்டுக்கலாம். 2 காலம் இருக்கு இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இந்த இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் தூக்கி போட்டுக்கிறேன். அப்போ இந்த பக்கத்தில் வந்து மறுபடியும் போய்ட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டரை போடுறேன், ஹெட்டிங்கு. அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கண்டென்ட் வேணும் நமக்கு. அதுக்கு கீழே போய்ட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், அதை தூக்கி போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து இது ப்ளேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து விடணும். ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு சிடிஏ போடணும். ஒரு சிடிஏ பட்டன் ஒன்று போடலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம் நமக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே போய்ட்டு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஏதோ ஒரு இமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நம்மளுடைய எந்த ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு லைனில் வர மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு. அதுக்கு கீழே கொஞ்சம் பேராகிராஃப், அதையே நான் காப்பி பண்ணி கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுமோ அது மாதிரி பட்டன் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய இதை நான் இப்போ பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஹேவ் அ லுக்குன்னு கேட்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டு. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள், இப்போ நான் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட்டுங்க வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட பேஜோ இல்லை போஸ்ட்டோ போய்க்கோங்க. நான் ஆல் பேஜ் போய்ட்டு இப்போ நான் ஹோம் பேஜுக்கே போகிறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் எடிட் வித் எலிமெண்டர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா செக்ஷனுங்க இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு இந்த ஹோம் பேஜுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பேஜில் வேணாலும் போய்ட்டு இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஃபோல்டர் மாதிரி ஆட் டெம்ப்ளேட்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு மை டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு வந்துருங்க. இங்கே வந்தீங்கன்னா இப்போ நம்ம சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் செக்ஷன் அது வந்து இங்கே வந்துடும். இதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், இல்லை இன்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ளைன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணிடுறேன். இதை இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹோம் பேஜுக்கு நான் போகிறேன். பாருங்கள், இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிமெண்டரை யூஸ் பண்ணி உங்களோட ஃபுல் வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் இல்லை சஜஷன் எது இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.